பிரதமர் மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே குடும்பத்து ஆட்சி தான் நடக்கு அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. முழுக்க முழுக்க இவங்களுடைய பிரச்சாரம் எல்லாமே உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் இருக்குமா? இது ஸ்டாலின் இன்விசிபிள், அவர் தோற்கடிக்கப்பட முடியாதவருங்கிற ஒரு தோற்றத்தை ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுக்கிறது. இது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்த்தேன். பாமக இல்லாமலே எடப்பாடியில 50,000 லீடு, 38 விழுக்காடு சேலத்துல. வன்னியர் ஓட்டு எடப்பாடிக்கு போனனால தான் அன்புமணி 2014 ஜெயித்தது மாதிரி 24 சௌமியா அன்புமணி ஜெயிக்க முடியல. தமிழ்நாட்டில் 29 அச்சீவ் பண்ணுங்கிற மோடியோட அந்த உத்வேகம், உழைப்பு, இன்டிபாக்டபிள் ஒர்க்கர், சளைக்காம அவர் களத்துக்குள்ள நிற்கிறது வியக்க வைக்குது. இந்த கூட்டத்தில் மோடி தான் ஸ்டார். வன்னியர் சமூக மத்தியில் இந்த திமுக எதிர்ப்பலை இன்னமும் இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் ராமதாஸ் வேற மாம்பழம் சின்னம் பயன்படுத்துறதுக்கு கடும் கண்டனத்தை, அதிகார துஷ்பிரயோகம் அப்படியெல்லாம் சொல்லி விமர்சித்திருந்தார். ராமதாஸ் எலெக்ஷன் கமிஷனால கைவிடப்பட்டதா உணர்றாரு. அதனால அவர் வன்னியர்கள் மத்தியில் பாஜக எதிர்ப்பை விதைக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் மூலமா. அண்ணாமலை வேற, எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வர் வேட்பாளராக நிற்கிறதுனால சொல்ல வேண்டிய நிர்பந்தம். அப்பந்தான் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அதான் அண்ணாமலை. எடப்பாடி தலைமையை விட ஸ்டாலின் தலைமைக்கு 10 விழுக்காட்டுக்கு மேல டிஃபரன்ஸ் வரும். பட் இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வீக்கா இருக்கிறார், எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்காரு. அங்க அன்புமணி கூட்டணி வச்சிருக்கனால அதிமுக பாமக அன்புமணி ஜெல்லாம். அந்த 11.4 விழுக்காடு மோடி பிரதமர் வந்த வாக்குகள் அண்ணாமலையை லீடரா ஹீரோவா பார்க்கக்கூடிய வாக்குகள். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை என்டிஏ கூட்டணி மதுராந்தகத்தில் ஒரு திருவிழாவா மாற்றி இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி இருக்காரு. ஸ்டார்டிங்கே மதுராந்தகத்தின் ஏரிகாத்த ராமரை அவருடைய பேரை சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய இந்த வருகையை எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சார் இவருடைய பயணம்? ஒரு 30 to 35 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணினாலும் கூட உழைக்கணும், நம்ம கடுமையாக உழைக்கணும், தமிழ்நாட்டில் 29 அச்சீவ் பண்ணுங்கிற மோடியோட அந்த உத்வேகம், உழைப்பு, இன்டிபாக்டபிள் ஒர்க்கர், சளைக்காம அவர் களத்துக்குள்ள நிற்கிறது வியக்க வைக்குது. இந்த கூட்டத்தில் மோடி தான் ஸ்டார். ஜெயலலிதா பேரை சொல்லும்போது உள்ள கைத்தட்டு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அண்ணாமலை பேரை யாரும் சொல்லலை. ஆனால் அண்ணாமலை பேரை எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வர் வேட்பாளராக நிற்கிறதுனால சொல்ல வேண்டிய நிர்பந்தம். அப்பந்தான் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அதான் அண்ணாமலை. அதுவும் கடைசியா தான் சொன்னாரு. அதான் அண்ணாமலை சொல்லவா வேண்டாமான்னு சொல்லியும் சரி சொல்லலன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஓட்டு வராதுன்னு கருதி எப்படியாவது சொல்லிடுவோம், பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்லிடுவோங்கிற. மிதுன் பழனிசாமிக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அண்ணாமலை பேரை சொன்னாதான் அங்க வியாபாரம் பண்ண முடியும், நிற்க முடியுங்கிறதுல அண்ணாமலை பேரை எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஏன்னா அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டா வர்றார். அந்த கட்டத்துக்குள்ள அண்ணாமலை பேரை சொல்லும் போதுதான் கூட்டம் ஆர்ப்பரிச்சுது. அந்த கூட்டத்திலே அண்ணாமலை பேர் சொல்லும் போதுதான் கைத்தட்டலாம் அதிகம். இதுதான் நம்ம கண்கூட பார்த்தோம். அப்ப அந்த 11.4 விழுக்காடு மோடி பிரதமர் வந்த வாக்குகள் அண்ணாமலையை லீடரா ஹீரோவா பார்க்கக்கூடிய வாக்குகள். இது எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு டிரான்ஸ்பர் ஆக போகுதுங்கிறதா பெரிய பிரச்சனை. அதை டிரான்ஸ்பர் பண்ணணும்னா தம்பி பாண்டிய சொல்ற மாதிரி 30 சீட்லாம் கொடுத்தா தேராது. அது 11ல் 3 4 தான் வரும். இந்து நாடார் சீமானுக்கு போயிருவான், முக்குலத்தோர் சீமானுக்கு போயிருவான். பிராமணர்கள் ஒரு 6-7 பிராமணர்களை போடுறாரு. பாரதியாருக்கு பாரதத்தினா கேட்கிறாரு. பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சொல்லும் போது அவனும் சீமான் தலைமைக்கு போயிருவான். சோ இந்த இடம் அந்த ஓட்டு வரணும்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுக்கணும். குறைஞ்ச சீட்டு கொடுத்தா அந்த ஓட்டு வராது. அண்ணாமலை மேல பட்டுதல் கொண்ட ஓட்டு அது. பாண்டிய கணக்கு தப்பு இதுல. என்னோட கணக்கு அரௌண்ட் 30% பலம் கொண்ட ஒரு அணியா தான் இந்த அணி இருக்குது. பிஜேபிக்கு உரிய சீட்டு கொடுத்தா கொஞ்சம் ஓட்டு கூடும். அல்லது இந்த அணியோட பலம் இப்போ 30 விழுக்காடு தான். இப்போ இருக்கும் இந்த அணிக்க பலம் வெறும் 30 விழுக்காடு தான். பிஜேபி கொஞ்சம் ஓட்டை கொடுத்து ஒரு இந்துத்துவ கலரை போட்டு திருப்பரங்குன்றம் அந்த விஷயங்கள், காமன் சிவில் கோடு, அந்த பாஜக இஷ்யூஸை கொண்டு வந்தா அண்ணாமலை முன்னெடுத்தார் இல்லையா, அந்த இஷ்யூஸ்ல முன்னெடுத்து மோடி பேசுறாரு இல்லையா, நம்ம பண்பாடு கலாச்சாரம் அதெல்லாம். ராமகோபாலன் ஜி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் வயிற்றுக்குன்னா அந்த ஒர்க்கர்ஸ் அந்த இது தப்பா சொல்லலை, மொழிக்கு ஓட்டு அது ஓட்டும் போது இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்துக்கும் ஓட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி பாஜக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அப்ப என்டிஏ கவர்மெண்ட்னு மோடி சொல்றாரு, அதிமுக தனியாட்சின்னு சொல்றாரு. நல்ல கணிசமான ஒரு சீட்டை கொடுத்து பாஜக ஒரு குரூசியல் பிளேயர்னு சொன்னாதான் அண்ணாமலை எடுத்த அந்த 11.4 விழுக்காடு வாக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அல்லது அதுல பாதி டிரான்ஸ்பர் ஆகுது கூட
டவுட்டா தான் நான் பார்க்கிறேன். இப்ப இந்த கூட்டம் மோடிக்க இது எடப்பாடிக்க நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அணிக்க பலம் இப்போ ஒரு 30% தான், 30 விழுக்காடு தான். நம்ம சொன்னா தப்பாது. இது பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு சொல்லுவாங்க. கடைசியா நடந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி தான் நடந்தது. ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் நடந்தது. அது எடப்பாடியை முன்னிறுத்தி தான் நடந்தது. எடப்பாடி எடுத்த 20 விழுக்காடு ஓட்டும் எடப்பாடி தலைமை கொடுத்த ஓட்டு, இரட்டலை கொடுத்த ஓட்டு நான் சொல்ல மாட்டேன். இரட்டலையோட வேல்யூ எல்லாம் முடிஞ்சு போச்சு. 10.5 கொடுத்தனால வன்னிய சகோதரர்கள் வந்து வன்னியர்களின் பெருந்தலைவராட்டு சேலம் 38, விழுப்புரம் 36, சிதம்பரம் 36, கள்ளக்குறிச்சி நாமக்கல் நியர்லி 40 போட்டு பெரிய அளவுக்கு எடப்பாடியை காப்பாற்றி விட்டது வன்னியர்கள் தான். அதே எடப்பாடிக்கு வந்து அதே ரெட்டலைக்கு வந்து சீமானுக்கு கீழே இடைத்தேர்தலே 4வது போயிட்டு, இடைத்தேர்தலே சீமானு கீழே 4வது போயிட்டு, அதுக்கு பிறகு கன்னியாகுமரியில் 4வது, புதுச்சேரியில் 4வது, தென் மாவட்டங்களில் அதிமுக 7 தொகுதியில் கூட்டணியோட எடுத்த ஓட்டோட சீமான் 10 தொகுதியில் 30,000 ஓட்டு, 60 தொகுதிக்குள்ள அதிகம். சீமான் இப்போ அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்புறது, இந்த நாடார்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் பேரை சொல்லி அண்ணாமலை எடுத்த ஓட்ட தன் பக்கம் எடுக்கிறது, யாதவர்கள் ஓட்ட தன் பக்கம் எடுக்கிறது, பட்டியல் வெளியேற்றத்துக்கு தெளிவா நின்று தேவேந்திர குல வேளாளர் ஓட்ட தன் பக்கம் எடுக்கிறதுக்கு அவர் எல்லா மக்கள் ஓட்டையும் தென் மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு தன் பக்கம் எடுக்கக்கூடிய அரசியலை சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணியாட்டு ஓட்டு ஜெல் ஆகலைன்னா அது வந்து சீமானுக்கு வளர்ச்சி. இதுல பாண்டிக்கு எனக்கு மாறுபட்ட கருத்து வரலாம். ஆனா பாண்டிக்கு அறிவு நாணயம் இருந்தா, இன்டெலெக்சுவலி ஆனஸ்டா இருந்தா, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு வாக்கெடுத்த சீமான் இப்போ 8.2 விழுக்காடு எடுத்திருக்கிறது. ஸ்டாலினை பலகீனப்படுத்தி அல்ல, ஸ்டாலினை எதிர்த்து பேனாச்சலை வைக்க விட மாட்டேன், அண்ணா கலைஞர் சமாதியெல்லாம் கடாசுவேன், கடற்கரை அழகான கடற்கரையை கெடுக்கிறாங்க திராவிடர்கள் அப்படியெல்லாம் பேசினாலும் கூட அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு பிரமணி சகோதரர்கள் ஓட்டு சீமானால போகுது. அதிமுக ஓட்டு எடப்பாடி பழனிசாமியை படுத்தி தான் சீமான் 8.2 எடுத்திருக்கிறாரு. நீ சொல்லக்கூடிய பாண்டே சொல்லக்கூடிய படாசான அர்த்த பழசான கலைஞர் ஜெயலலிதா காலத்து அரசியல்லாம் செத்து போச்சு. செத்த பணத்தை வச்சு பாண்டியர்கள் வந்து ஏதாவது லாபம் கிடைக்காதான்னு பாக்குறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச கதை. சீமான் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 1 விழுக்காடு எடுத்தவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8.2 எடுத்திருக்கிறாரு. இந்த ட்ரெண்டும் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வளையத்தையும், இது பொருந்தா கூட்டணியா ஜெல்லாகாத ஒரு தன்மையும் சீமானுக்கு வந்து மோடி பிரதமர்னு அண்ணாமலை லீடர்னு எடுத்த வாக்குகள் சீமானுக்கு ஹெவியா அந்த 11ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த மாநாடே இந்த கூட்டமே காட்டுது. அதுல தெளிவா வந்து எடப்பாடி கொண்டு பெரிய வரவேற்பு இல்ல. ஜெயலலிதா சொல்லும் போதும் பிரதமர் மோடி ஜெயலலிதா சொல்லும் போது கைத்தட்டல் இருக்கு, எடப்பாடிக்கு பெரிய கைத்தட்டலே இல்ல. இதுதான் இந்த சூழல். சரி, இப்போ அந்த ஆனா மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்க முடிஞ்சது. பல்வேறு இப்போ டிடிவி தினகரன்லாம் இவருடைய பேரை இபிஎஸ் பெயரை உச்சரிக்க மாட்டாரா அப்படி இருந்தது. அவருடைய பேரையே சொல்லி அவரை அடைச்சு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கூட்டணி வந்து ஜெல்ல ஆயிட்டுதுன்னு நாம் நம்பிடலாமா? நான் நம்பல. ஜெல்ல ஆனது வன்னியர் பெல்ட் பாமக அதிமுக ஜெல்லாகும், பாமக அதிமுக ஜெல்லாகும். அது வந்து ஏற்கனவே வந்து 2024 அதிமுக பாமக கூட்டணி வரணுன்னு தான் பாமக தொண்டர்கள்ட்ட ஒரு எண்ணம் இருந்து எதிர்பார்ப்பு இருந்து அது நிறைவேறாத போது எடப்பாடிக்கே போட்டுட்டாங்க அவங்க. சோ அது ஜெல்லாகும். சரி, இப்போ வந்து பாஜக என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை வந்து முன்னெடுக்கும்? ஏன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் குறிப்பா உதயநிதியை தான் டார்கெட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து அண்ணாமலையும் அவரை டார்கெட் பண்ணி தான் இவரை பதவி நீக்கம் செய்யணும், நீதிமன்றமே இவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்து அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே குடும்பத்து ஆட்சி தான் நடக்கு அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. முழுக்க இவங்களுடைய பிரச்சாரம் எல்லாமே உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் இருக்குமா? இது ராங் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டாலினை அசைக்க முடியாது. ஸ்டாலினுக்கு அக்செப்டன்ஸ் அதிகம் இருக்கு. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல. ஸ்டாலின் பெரிய தலைவர், அவரை எதிர்த்து பேசினா அது நிக்காதுன்னு ஜெயலலிதாவை எதிர்த்து பேசாம சசிகலாவை எதிர்த்து பேசுற மாதிரி உதயநிதியை டார்கெட் பண்ணா அது ஸ்டாலின் வந்து அபோவ் அந்த கலைஞரோட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவரை எதிர்த்து பேசினா அது மக்கள் மத்தியில் ஈடுபடாதுன்னு உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் பண்றது. இது ஸ்டாலின் இன்விசிபிள், அவர் வந்து தோற்கடிக்கப்பட முடியாதவருங்கிற ஒரு தோற்றத்தை ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுக்கிறது. இது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்க்கிறேன். என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க கையில எடுப்பாங்க இந்த தேர்தலில்? அவங்க ஆன்டி டிஎம்கே அந்த ஸ்ட்ராட்டஜி தான் கையில எடுக்கிறாங்க. அதை தவிர கன்ஸ்ட்ரக்டிவா ஒன்றும் பெருசா இல்ல. மோடி மட்டும் கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு
மத்திய அரசு செய்தது, அந்த புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்து மோடி பேசுறாரு. மற்றபடி உள்ள எல்லாருமே பேசுனது, அன்புமணி பேசுனது, எடப்பாடி பேசுனதெல்லாம் திமுக எதிர்ப்பு மட்டுமே பண்றாங்க. திமுக எதிர்ப்பு வந்து அது நமத்து போச்சு. கலைஞர் இருக்கும்போது திமுக எதிர்ப்பு ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு வந்து நாடார் சமுதாயத்து மத்தியில திமுக எதிர்ப்பு இல்ல. திமுக வந்து நாடார்கள் ஆதரிக்கிறாங்க. முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்ங்கிறத சட்டசபையிலே ஸ்டாலின் பதிவு பண்றாருன்னா அது உண்மையான விஷயம். காமராஜ் அதிகாரம் தான் அதை கொண்டு வந்தது. அப்போ அது வந்து இன்னைக்கு முக்குலத்தோர் சமுதாயம், வன்னியர் சமுதாயம், கொங்கு வேளாளர் கவுண்டர்களுக்கு 74க்கு மேல 64க்கு மேல நாடார்களுக்கு வளர்ச்சிக்கு காமராஜ் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததான் காரணம்னு அது பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணாரு. அதிகாரம் காமராஜ் தானே, அந்த அதிகாரம் காமராஜோடையதுங்கிறத இவர் ஸ்டாலின் நிறுவுறாரு. அது முக்தார் போன்றவங்க எல்லாம் நன்றி உள்ள முஸ்லீமாப்பா, நீ உனக்கு முஸ்லீம் நன்றி உள்ளவனா இருந்தன்னா காமராஜால தான் முஸ்லீம் வளர்ந்தாங்க, உருது முஸ்லீம் இல்ல. அப்புறம் அவங்க ஓபிசி முஸ்லீம் காமராஜெல்லாம் வளர்ந்தான்னு சொல்றதுக்கு மனசு இல்லாத ஒரு கீழான ஆளா இருக்கிறீர்கள் நாடார்கள் வந்து முக்தாரை திட்டக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் வந்து அதை நிறுவுறாரு. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஒன் மாதிரி காமராஜ் தானே. கலைஞர் என்னைக்குமே அதை சொன்னதில்லை. உண்மை கலைஞருக்கு கசந்தது, ஸ்டாலின் கசக்கல்ல. சட்டசபையில பதிவு பண்ணியிருக்கிறார். தியாகி இமானுவேல் சேர்னார் பிறந்த நாள நினைவு நாள் சரியா இருக்காது, பிறந்த நாள் அரசு விழாவாட்டு கொண்டு மண்டபம் அதெல்லாம் ஸ்டாலின் பண்ணியிருக்கிறாரு. பட் ஸ்டாலினுக்கு வன்னியர்கள் மத்தியில் மட்டும் கொஞ்சம் எதிர்ப்பு. அது வந்து ராமதாஸ் உருவாக்குனது. அன்புமணி ஸ்டாலினோட ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு கலைஞரையே திமுக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி வெர்சஸ் ஸ்டாலின் ஒரு இதை வன்னியர் இளைஞர்கள் மத்தியில் கொடுத்துட்டாரு. அதை வந்து முழுமையா போக்கடிக்க முடியல. மற்றபடி பல சமூகங்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு ஆதரவு தான் அதிகமா இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க ஸ்டாலினை எதிர்க்க முடியாதுன்னு உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார், இப்போ வந்து வன்னியர் சமூக மத்தியில் இந்த திமுக எதிர்ப்பலை இன்னமும் இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் ராமதாஸ் வேற மாம்பழம் சின்னம் பயன்படுத்துறதுக்கு கடும் கண்டனத்தை, அதிகார துஷ்பிரயோகம் அப்படியெல்லாம் சொல்லி விமர்சித்திருந்தார் சார். ராமதாஸ் எலெக்ஷன் கமிஷனால கைவிடப்பட்டதா உணர்றாரு. அதனால அவர் வந்து வன்னியர்கள் மத்தியில பாஜக எதிர்ப்பை விதைக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் மூலமா. அவருக்கான வாய்ப்பு பாஜக மத்தியில் இருக்கா? பாஜக தன்னை கைவிட்டுட்டுன்னு ராமதாஸ் நினைக்கிறேன். அவருக்கான வாய்ப்பு அடுத்து என்ன சார்? ஒண்ணுமே இல்லாம தான் இருக்காரு அவருக்கு. அவர் வாய்ப்பு ரொம்ப சிரமம் தான் உண்மையிலே. மணியண்ணனு கூட நான் பார்த்தேன், ஏன் எதுக்குறீங்கன்னு என்கிட்ட கேட்டாரு. ஒன்னாதானே இருந்தோம், ஏன் எதுக்குறீங்கன்னு கேட்டுட்டாரு. இல்லைன்னே நான் எதிர்க்கலண்ணே, உங்க மேலாம் எனக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் யூனியன் சேர்மனா வந்தீங்க, யதார்த்த சூழ்நிலை தானே நான் சொல்றேன். அதுல எடப்பாடி ராமதாஸ அரசியல் ரீதியாக அவுட் பண்ணுன்னு அன்புமணியை கையில் எடுத்துட்டாரு. அதுல என்னன்னா அன்புமணி ஆன்டி டிஎம்கே பண்ணார், கன்சிஸ்டண்டா ஆன்டி டிஎம்கே பண்ணாரு. எடப்பாடிக்கு அதுதான் தேவைன்னு சொல்லும்போது டக்குன்னு அன்புமணி ராமதாஸை பலகீனப்படுத்துறதுக்கு எடப்பாடி கூட கம்பைன் பண்ணிட்டார். இப்போ என்ன சூழ்நிலைன்னா வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி இருக்கு. பாமக இல்லாமலே எடப்பாடியில 50,000 லீடிங், 38 விழுக்காடு சேலத்துல. வன்னியர் ஓட்டு எடப்பாடிக்கு போனதுனால தான் அன்புமணி 2014 ஜெயித்தது மாதிரி 24 சௌமியா அன்புமணி ஜெயிக்க முடியல. நம்மெல்லாம் மோடிக்கு ஒரு எம்பி டிக்கெட்டுன்னு உண்மையிலே மனசார நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தான் நம்ம பேசணும். அது அவங்க கட்சிக்குள்ள உள்ள குழப்பங்களும், வன்னியர் ஓட்டு அன்பழகன் அவர் மூலமா தர்மபுரியில அதிமுக ரெட்டலைக்கு போனதும் அது ஜெயிக்க முடியல. இப்போ அந்த பெல்ட்டுக்குள்ள வந்து நான் திரும்ப நான் சொல்றதா தான், சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், முக ஸ்டாலினோட பெரிய தலைவர் அந்த 36 தொகுதிக்குள்ள. மீதி இருக்கக்கூடிய 198 தொகுதிக்குள்ள ஸ்டாலின் எடப்பாடியோட மிகப்பெரிய தலைவர். அது மட்டும் இல்ல, எடப்பாடி தலைமையோட ஸ்டாலின் தலைமைக்கு 10 விழுக்காட்டுக்கு மேல டிஃபரன்ஸ் வரும், உறுதியா வரும். பட் இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வீக்கா இருக்கிறார், எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்காரு. அங்க அன்புமணி கூட்டணி வச்சிருக்கனால அன்புமணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது. அந்த அதிமுக பாமக அன்புமணி ஜெல்லாகும், அதிமுக பாஜக ஜெல்லாகாது. அண்ணாமலை மாத்தினது அந்த 11.4 விழுக்காடு ஓட்டுகளையும், ஜெயலலிதா ஊழல், அதிமுக ஊழல், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், 2 ஊழல் தான், 2 நாட்டுக்கு தேவையில்லாதது தான், 2 டாஸ்மார்க் தான், சீமானன்னு நானும் தான் கள்ளுக்கு ஆதரவா இருக்கிறோம், இப்படியெல்லாம் அண்ணாமலை பேசி கொண்டு வந்த வாக்குன்னு சொல்லும்போது அந்த வாக்கு வந்து அதிமுக எடப்பாடியை ஏத்துக்கிறதுக்கு தயங்குது. குறிப்பா அண்ணாமலையை நீக்கினதும் அந்த வாக்காளர்கள் மத்தியில ஹீரோவா இருக்கக்கூடிய அண்ணாமலை மேல பட்டுதல் கொண்ட அந்த வாக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. உங்களுக்கு நீங்க அந்த கூட்டத்துல பார்க்கும் போதே தெரியும். இல்ல உண்மைதான் சார், அண்ணாமலை ஒரு நம்ம 2 பேரும் தான் கூட்டத்தை பார்த்தோம். பார்க்கும் போதே அந்த கூட்டத்துல உள்ள ஒரு இது தெரியுது இல்ல,
அண்ணாமலையை பற்றி யாராவது பேச மாட்டாங்களேன்னு அந்த கூட்டம் காத்திருந்தது. அவங்களுடைய மக்களுடைய முகமே அப்படிதான் இருந்தது. அண்ணாமலை எதிர்பார்த்திருக்காங்க, போட்டோவை காட்டுறாங்க. எடப்பாடி அண்ணாமலை பேரை சொன்னதும் வேண்டாம் இருப்பா சொன்னதும் அந்த கூட்டம் ஆர்ப்பரிச்சு கொந்தளிக்குது. இப்படிதான் மதுரையில் நடந்தது. எந்த பாஜக கூட்டத்திலையும் எந்த இடத்துலயும் நடக்குதுன்னா அண்ணாமலை லீடரா இருக்கிறாரு. பதவி இல்லைன்னாலும் காமராஜ் ஒரு லீடர் தான், பதவி இல்லைன்னாலும் மூப்பனார் தான் பெரிய ஆளு. ஆனா இன்னைக்கு அதிகார அரசியல்ல காமராஜ் மாதிரி இல்ல, மூப்பனார் மாதிரி இல்ல. ஆனா மக்கள் அரசியல்ல அந்த கட்சியில உள்ள தொண்டர்கள் மத்தியில அண்ணாமலை தான் ஹீரோ. அப்ப அண்ணாமலையை நீங்க புறக்கணிச்சுட்டு எப்படி ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும்? அவரும் சைலண்ட் மோட்லயே இருக்காரு சார். இவங்க ஒரு பக்கம் ஒதுக்குறாங்கன்னா அவரும் சைலண்ட் மோட்ல இருக்கிறது காரணம் அதிமுக தனி ஆட்சிங்கிற மாதிரி எடப்பாடி பேசுறாரு, என்டிஏ ஆட்சின்னு மோடி பேசுறாரு. அப்போ அந்த 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டு தந்தாதான் அந்த 10-11% வாக்கு டிரான்ஸ்பர் ஆகும். நீங்க குறைஞ்ச சீட்டு கொடுத்தீங்கன்னா பாண்டைக்கு அரசியல் அறிவு குறைவு. குறைஞ்ச சீட்டு கொடுத்தா 3-4% ஓட்டு தான் டிரான்ஸ்பர் ஆகும். பாண்டே சொல்ற மாதிரி 30 சீட்டுனா 3-4% ஓட்டு தான் டிரான்ஸ்பர் ஆகும். மீதி ஓட்டு சீமானுக்கு தான் போகும். ஏன்னா சீமான் தான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்காரு, லீடர்ஷிப்ல உறுதியா நிற்கிறாரு. எடப்பாடி காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணினாரு. சீமானும் அதே நிலைப்பாட்டில் நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துல எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டாரு. சீமான் களத்தை விட்டு ஓடிய நாய்கள், அந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். எடப்பாடியை அடிக்கிறார். அப்ப எடப்பாடி எல்லாம் என்ன பெரிய லீடர், நான் தட்டி தூக்கி இவரோட மேல வருவேன், இவரோட நான் பிரின்சிபல் காஸ்ட கையில எடுத்து வளருவேன்னு சீமான் கான்பிடண்டா போறாரு. டெல்லியில இருந்து திருநெல்வேலியில இருந்து சீமான் மேல தூது. சீமான் சொல்லிட்டாரு, எடப்பாடி ஓட்டர் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கெப்பாசிட்டி கிடையாது. அது வேற விஷயம். நான் தனிச்சு போட்டிட்டாதான் என்ன என் தொண்டை மதிப்பான். அதுலதான் நான் உறுதியா இருக்கிறேன். என் தலைமையில ஒரு அரசு அமையணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனிச்சு தான் போட்டியிட முடியுங்கிறத பாண்டே உட்பட பலரும் அவரை பார்க்கும்போது தெளிவா சீமான் அதுல தெளிவா சொல்லி விட்டுட்டார். அவரு 100% முழுக்க மிக்க தெளிவா இருக்கிறாரு. சிஎம் கேண்டிடேட் தனித்த 214 நிற்கிறாங்கல்ல, தெளிவா இருக்கு. கண்டிப்பா உங்க கருத்து அவருக்கு போய் சேர்ந்திருக்கும் சார். இப்போ மதுரையை தவிர்த்து மதுராந்தகத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டம் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குமா சார் 2026ல? நிச்சயமா அவங்க 30 விழுக்காடு வாக்குக்கு தகுதியான ஒரு அணியா இருக்கிறாங்க. பாஜகவுக்கு கணிசமா சீட்டு கொடுத்தாங்கன்னா, பலத்துக்குரிய சீட்டு கொடுத்தாங்கன்னா 35 விழுக்காடு வரை வரும். ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்கா? பாஜகவுக்கு சீட்டு கொடுக்கலன்னா ஓட்டு வராது. ஏமாத்த முடியாது பாஜக தொண்டனை. 4 வியாபாரி இங்க இருந்து பேசிட்டான்னா, ஒரு பாரபத்திரிகை நடத்துற வியாபாரி, ஒரு தினப்பத்திரிகை நடத்துற வியாபாரி, ஒரு வெப்பு படுத்துற வியாபாரின்னா உயிரை பணையம் விட்டு வந்த RSS தொண்டை பாஜக தொண்டை ஏமாந்துருவானா? ஏமாற மாட்டான். பலத்துக்குரிய சீட்டு வேணும். சீட்டு இல்லைன்னா அந்த கொடுக்குற சீட்டுக்கு தக்கனதான் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும். அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. இப்போ சப்போஸ் இப்போ இந்த கூட்டத்திலேயே நம்ம பார்க்க முடிஞ்சது, அதிகமான பாஜகவுடைய ஆர்ப்பரிப்பு தான் அதிகமா இருந்தது. இந்த அளவுக்கான சீட்டை ஒதுக்கினாதான் இங்க வெற்றி அடைய முடியுமா சார்? ஒதுக்குனாதான் அந்த 11% வாக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அல்லது அதுல 3-4% ஓட்டு தான் டிரான்ஸ்பர் ஆகும். மிச்ச ஓட்டு சீமான் குறி வச்சு வராரு அந்த ஓட்டை. ஓகே மிக்க நன்றி சார். நேரில் பல்வேறு தகவலை எங்களோட பகிர்ந்து. நன்றி கோபி.